வணக்க மக்களே. கருஞ்சீரகமும் அதனுடைய மகத்துவமும் நம்ம வீட்டு சமையலறையில் கருஞ்சீரகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பணியை நம்மளுடைய சமையலை நம்ம கொடுத்துருப்போம். கருஞ்சீரகம் பலவித நோய்களுக்கு மருந்தாகக்கூடியது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய குறிப்புகளில் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. கருஞ்சீரகத்தில் தைமோக்கியூனின் நம்ம சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அளிக்குதுக்கு மக்களே. எந்த ஒரு நோயும் நம்ம உடலை தாக்காத அளவுக்கு நம்ம முன்னாடியே நம்ம வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல நம்ம உடலை பாதுகாத்துக்கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு முக்கியம். ஸோ அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க கூடியது கருஞ்சீரகம் இருக்கு. இதுல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு உள்ளதால கெட்ட கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு குறைச்சிரும். ஸோ உங்களுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் உங்களுக்கு குறைச்சிரும். ஒவ்வாமையை நீக்கும். தோல் நோய்களுக்கு கருஞ்சீரகம் சிறந்த மருந்தாக இருக்கு. இந்த கருஞ்சீரகத்தை நீங்க பொடி செஞ்சு கரப்பான் மற்றும் சொரியாசிஸ் நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேய்ச்சி குளிக்க சொன்னீங்க அப்படின்னா ஸோ அவங்க குளிச்சு வரும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை அவங்களுக்கு குணமாயிடும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் கருஞ்சீரகத்தில் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க அதை பத்தி விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புண்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளும் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக மறையும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு அந்த கரப்பான் மற்றும் சொரியாசிஸ் அந்த நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதுபோல் அந்த புண்களில் நீங்கள் தேய்க்கும் போது புண்களால் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகளும் மறைஞ்சு போயிடும். குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொடிகளில் கருஞ்சீரகத்தை அரைத்து சேர்த்து அதை பயன்படுத்துவது நல்லது. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த புண்களால் இருக்கக்கூடிய அந்த தழும்புகள்லாம் மறைஞ்சு போயிடும். ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரகத்தை தூள் செஞ்சு 50 ml தேங்காய் எண்ணெயில் சூடு செஞ்சு வடிகட்டி அதில் 2 துளி மூக்கில் வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு உங்களுக்கு இருக்கும்போது அந்த மூக்கடைப்பு நீங்கி போயிடும் மக்களே. ஸோ மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருஞ்சீரகத்தில் நறுமண எண்ணெய் இருக்கு. இது வயிற்று உப்புசம் மற்றும் வயிற்று வலியை நீக்கி கழிவுகளை எளிதாக வெளியேற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இரைப்பையில் பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய நோய் தொற்று மற்றும் குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பூச்சிகளை கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிச்சிடும். கருஞ்சீரக பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சுடுநீரில் கலந்து சிறிதளவு தேனும் சேர்த்து நீங்கள் பருகினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தப்பை கற்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். இதை நீங்கள் காலை மாலை அப்படின்ற இரு வேளைகளில் சாப்பிடணும். அதாவது கருஞ்சீரக பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சுடுநீரில் கலந்து சிறிதளவு தேன் கலந்து நீங்கள் காலை மாலை அப்படின்ற இரு வேளையில் சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள்லாம் உங்களுக்கு கரைஞ்சு போயிடும். தொடர் இருமல் மற்றும் ஆஸ்துமா நோயால் துன்பப்படுபவர்கள் எல்லாம் ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரக பொடியை தேன் மற்றும் அரை தேக்கரண்டி அரைத்த பூண்டு விழுதோட கலந்து சாப்பிடணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு தேக்கரண்டி அளவு கருஞ்சீரக பொடி எடுத்துக்கணும். தேன் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கணும். அப்புறம் அரை தேக்கரண்டி அரைத்த பூண்டு விழுதுகள் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது இது உங்களுடைய நுரையீரலில் உருவாக்கக்கூடிய சளியை அகற்றிட்டும் தொடர் இருமல் மற்றும் ஆஸ்துமா நோயில் துன்பப்படுபவர்கள்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்திடும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் மருத்துவ குணங்கள் மகத்துவ தன்மைகளை கொண்டிருக்கிறதால தான் நம்ம வீட்டு சமையலறையில் கருஞ்சீரகத்துக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான பணியை கொடுத்துருக்கோம். கருஞ்சீரகம் மிக மிக ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. பலவிதமான நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது.